ஹல்லேலூயா ஆமீன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு கடையில் தான் நான் பொருட்களை வாங்கி அதை கஸ்டமருக்கு சர்வீஸ் செய்து கொடுக்குறோம். இந்த கடையை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா, சென்னை சிட்டியில் ஃபர்னிச்சருக்குன்னு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி ஃபர்னிச்சருக்கு மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் இருக்கும். ஒரு நல்ல தரமான பொருள் தயாரிக்கிறது செய்கிறது என்னென்னா, எங்கே பப்ளிக்கில் பேசிடும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் விலை குறைவான பொருட்கள் தயாரிக்கிற ஏரியா என்று சொன்னால் குறுக்குப்பட்ட இந்த மாதிரி ஏரியாக்களை நம்ம சொல்லுவோம். இதே அப்படி மணலி வரைக்கும் பெரிய இருக்குது. அதே மாதிரி பர்ச்சேசிங்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் தங்களுடைய வருமானத்தில் இருந்து ஒரு ஃபர்னிச்சரை வாங்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு 20லேருந்து ஒரு 40,000 மாத வருமானம் இருக்குதுன்னா, அவங்க செலவு போக அவங்க எடுத்திருக்க வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அவங்க பிளேஸ் சின்னதாக இருக்கும். அதுக்கு தக்கன ஒரு ஃபர்னிச்சரை வாங்குவாங்க. ஒரு 40,000லேருந்து 80,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் அவங்க சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு தக்கன ஒரு ஃபர்னிச்சர்ஸை வாங்குவாங்க. சோஃபா, கட்டில், மெத்தை எல்லாம். ஸோ 80லேருந்து இப்படி வருமானம் பெருக 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 அவங்களுடைய பர்ச்சேசிங்கும் காஸ்ட்லி ஆகிட்டே போகும். உதாரணத்துக்கு ஒரு கார் வச்சுருப்பாங்க, ஒரு பைக் வச்சுருப்பாங்க, பெரிய டிவி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி படுக்கிற இடம் நல்ல மெத்தை இருக்கும். இப்போ என்னை பற்றி நான் சொல்லணுமுன்னா, இந்த சென்னைக்கு வந்து காய்கறி கடையில் வேலை பார்த்தேன், பாத்திர கடையில் வேலை பார்த்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலுக்கு வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன். ஒரு நல்ல ஒரு என்னை திட்டுனாலும் அசிங்கப்படுத்தினாலும் ஏதோ ஒரு அன்புனாலையும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலையும் அவங்கள்ட்ட இருந்து முதல்ல அந்த காட்டன் பெட்டு தயாரிக்கிறத நான் கற்றுக்கிட்டேன். காட்டனில் பல விதமான பெட்டு இருக்குது. அதில் எல்லா டைப்பு பெட்டும் கடவுள் வேலை செய்திருக்கேன். சாதாரண குல்ட்டிலிருந்து, ரஸாயிலிருந்து, இலவு மஞ்சி மெத்தை, 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி, இப்படி விதவிதமாக 10 இன்ச் ஹைட்டு, 8 இன்ச் ஹைட்டு வரைக்கும் கடவுள் ஆர்டரும் கொடுத்தாரு, செய்ய முடியாத கிருபையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பெட்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான டென்சிட்டி, பல விதமான குவாலிட்டிகள் இருக்குது. அப்புறம் ஸ்ப்ரிங்கு பெட்டுலேயும் பாக்கெட் ஸ்ப்ரிங்கு, பானல் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு பல டைப்புகள் இருக்குது. இது எல்லாமே போனாலும் பெட்டு, சோஃபா எப்படி யூஸ் ஆகுது? அப்போது சிலவங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட மர சோஃபா போட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். உண்மைதான், மர சோஃபா ரொம்ப நாளைக்கு வரும். ஃபஸ்ட்டு இருக்கிற வார்னிஷு குறிப்பிட்ட நாளுக்குற வார்னிஷ் போயிடும். அப்புறம் நீங்கள் வார்னிஷ் செலவு பண்ணாலும் ஜாஸ்தியாகும். அது எல்லாமே கட்டையாக இருக்கிறதுனால சின்னவங்களோ குழந்தைங்களோ ஏதோ ஒரு மயக்கத்துலேயோ பயந்துலேயோ விழுந்துட்டாங்கன்னா மண்டையிலையோ காலையிலையோ நல்லா அடிபட்டுரும். சோஃபா என்ன ஃபுல் குஷனடு சோஃபா வாங்கணும். அதை குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணணும். நான் சொன்னல அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லும்போது கொஞ்சம் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சோஃபாக்களுக்கு தரையிலேருந்து இவ்வளோ ஹைட்டு, உள் டெப்த் இவ்வளவு, பேக் டெப்த் இவ்வளவு, அப்புறம் ஆர்ம்ஸ் டெப்த் இவ்வளோன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோல்ட்ரு, ஃபுல் ஷோல்ட்ரு, ஹாஃப் கட்டு, ஃபுல் கட்டு, 4 டைப்பாக அந்த பிரெத் வைஸு பிரியும். இதுக்கு பிறகு நம்மளுடைய வெயிட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மரம் வந்து திக்னஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு சீட்டிங் ஏரியா வரும்போது ஒரு 4க்கு 4 கட்டை கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டு கொடுத்தா ஒரு 100 கிலோ 120 கிலோ உள்ள வெயிட் உள்ளவங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்தாலும் அது தாங்கும். ஆனால் இன்றைக்கி இருக்க காம்படிஷன் உலகத்தில் சேல்ஸில் இருக்கிற ஓனர்ஸுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் என்னுடைய சகோதரனை கடை இருந்தாலும் அவங்கள விட நான் சீப்பாக விற்கணும், குறைந்த விலைக்கு விற்கணும், அதனால் எனக்கு குறைஞ்ச விலைக்கு பொருள் கொடு, நான் குறைஞ்ச விலைக்கு விற்கணுங்கிற ஒரே தாட்டு மட்டும் வச்சுருப்பாங்க. அதுக்கு குவாலிட்டி என்ன, அந்த குவாலிட்டியுடைய படிப்பு என்ன, அதனுடைய தொழில்நுட்பங்கள் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சிறு தொழிலில் இருக்கிற பெரு வியாபாரிகள்கிட்ட அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒருவங்க சொன்னாங்க, படிக்காதவங்களால் எவ்வளோ பெரிய வியாபாரத்தையும் பண்ண முடியும்,
ஆனால் படித்தவங்களால் மட்டும்தான் ஒரு பொருட்களை டெக்னிக்கல் ரீதியாக உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு விமானம் தயாரிக்கணும், ஒரு கார் தயாரிக்கணும் அப்படின்னா அது படிப்பு சம்மந்தப்பட்டவங்க இருந்தும் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இருந்தால் மட்டுமே அதை தயாரிக்க முடியும். அதுதான் உண்மையான வாய்ப்புன்னு சொன்னாங்க. வரலாம், மேபி யாராவது ஒரு ஆளுக்கு படிப்பறிவே இல்லாமல் கூட எல்லாத்தையும் தயாரிக்க இருக்கலாம். பட் இது அதிகமாக இருப்பாங்க, இது ஒரு பேஸ் அப்படின்னாங்க. இப்போ நான் எங்கேயோ போக வேண்டாம். அதே மாதிரி இந்த சோபா சேல்ஸில் சர்வீஸில் என்னுடைய காலகட்டங்களில் நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகி சோர்ந்து போகாமல் அந்த தொழில் மேலேயே நான் கவனமாகவும் இருந்தேன். இந்த தொழில் மேலேயே நான் கவனமாக இருக்கிற காலத்தில் எத்தனையோ பேட் ஆஃபீட்டுகள் என்னை நெருங்கி வரும். அதாவது தண்ணி அடிக்கிறவங்களோட சேர்ந்து அவங்களோட தண்ணி அடித்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது எல்லா தொழிலையும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடவுளுடைய கிருபையில் அவங்களோட நான் சேர்ந்தாலும் அந்த பேட் ஆஃபீட்டுக்கு போகலை. அப்படி எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொழில் மேலேயே கவனமாக இருந்ததுனால இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் பெட் அந்த ஒர்க்கு ஓரளவு எல்லாமே தெரியும். ஏன்னா தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான்னு வேதம் சொல்லியிருக்கு. கடவுள் கிருபையால் எல்லா ஒர்க்கும் தெரியும். ஃபோம் பெட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒர்க்கு எல்லாம் தெரியும். ஸ்ப்ரிங்கு பெட் எடுத்துட்டாலும் அந்த ஒர்க்கு எல்லாம் தெரியும். இப்போ சோபாவும் தெரியும். கடவுள் கிருபையில் பிஸியாக இருக்கிறோம். இப்போ நான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்குது சர்வீஸ் தான். ஃபஸ்ட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க என்னுடைய பொருளாதாரத்துக்கு இதை தான் நான் பண்ண முடியும். அப்போது இந்த பிஸ்னஸ் எனக்கு சில காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சின்னதாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் காசு வரும், கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு ஆசைப்படுவேன். அந்த ஆசைகளுக்கு சில இடைஞ்சல் நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கோம். மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் திடீர்னு பயங்கர லாஸ் ஆகிடும். இப்படி 3 முறை விழுந்து போயிட்டேன். ஆனாலும் விழுந்து போகும்போதும் சோர்ந்து போகாமல் மேலும் 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 அறிவை தேட 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 இப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போ முதல்ல என் உடம்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன். என்னோட சின்ன வயசுலேயே இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு எக்ஸசைஸ் இல்லாத தன்மையினால் சின்ன வயசுலேயே சுகரு, ப்ரெஷரு, மூலம்ட்டு எத்தனையோ பிள்ளைங்க கஷ்டப்படும் போது எனக்கு வருத்தம் இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து கடவுள் நம்மளை இந்த 57 வயசு வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. இதில் சுகர் அப்பப்போ எட்டி பார்க்குது. சுகருக்கு மேலே நான் போராடுறேன், ஆனாலும் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதோட என் வியாபாரத்தையும் பார்த்துக்கிறேன். இப்போது இந்த கடையை பற்றி நம்ம சொல்லணும்னா இவங்களுக்கு ராயப்பேட்டையிலையும் கடை இருக்குது. அரும்பாக்கம் பாஞ்சாலி அம்மன் கோயில் பூந்தமல்லி ரோட்டே இருக்குது. அந்த கடை பக்கத்துலேயும் சொந்த பில்டிங் கடை இருக்குது. பிஸ்னஸ் லாஸ் ஆகி போகும்போது இவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்டேன். எனக்கு கஸ்டமர்ஸ் ஒரு சின்ன அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குன்னா பயப்பட மாட்டாங்க, பெரிய ஒரு அமௌண்ட்டு கொடுக்குன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு கடைன்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்க கூகுள் பேக்கில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் கடைக்கு அந்த பணத்தை அனுப்ப சொல்ல எனக்கு ரா மெட்டீரியலை கொடுங்க, நான் ஒர்க்கை பண்ணிவிட்டு மீதி கேஷை வாங்கிக்கிட்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பில்லு கேட்டாங்கன்னா நீங்களே பில்லு கொடுங்களான்னு கேட்டேன். ஓகே நான் தாரேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா சில கம்பெனிகளுக்கு பில் தேவைப்படும், அவங்க ஒர்க்கர்ஸுன்ட்டு அந்த பில்லே கொடுத்ததுனால எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ ஏதாவது ஒரு கஸ்டமர் நம்ம புதுசாக போகும்போது ஒரு உள் பயம் இருந்தாலும் அட்வான்ஸுன்னு கேட்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே போய் சிந்திச்சுட்டு ஃபோன் பண்ணால் அவங்க கேரண்டர் கொடுத்துருவாங்க. அனுப்புங்க சார், நாங்கள் மெட்டீரியல் தந்துடுறோம், நம்பிக்கையான ஆள் தான், எங்கிட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு சார், அனுப்புங்கிறாங்க. அந்த கஸ்டமரும் கேஷ் அட்வான்ஸ் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க எனக்கு தேவையான ரா மெட்டீரியலை கொடுக்குறாங்க. நான் கஸ்டமர் வீட்லேயே போர்ட்டலில் போய் அந்த ஒர்க்கை பண்ணுறேன். வீட்லேயே செய்கிற அளவுக்கு மிஷினரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு எக்ஸல் வண்டியில் கட்டிக்கிட்டு வந்துட்டோம்னா வீட்லேயே எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். 10 மணிக்கு இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்புனா எனக்கு பெரியார் நகர், பெரம்பூர் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் லைனில் ஜிகேஎம் காலனியில் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் கிளம்பி வந்தோம்னா ஒரு 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வீட்டில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே கண்டு பண்ணுவேன். சண்டே கம்பல்சரி லீவ் எடுத்துக்கிறேன். தொழிலை கடவுள் ஆசீர்வச்சிருக்காரு, ஆசீர்வாதமாக இருக்குது. கடவுள் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தொழிலை மேலும் மேலும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஜெபிச்சுக்கிடுவோம். இப்போ போதுங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்.
பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், நுகத்தடியை சுமக்கிற மனுஷன் பாக்கியவான். பிஸ்னஸில் லாஸ் ஆகி சோர்ந்து போகாமல் கடவுளையே நம்பி மறுபடியும் போராடினால இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிக்கவங்களோட எனக்கும் கீழே 1000 பேர் கர்த்தர் என்ன நல்லாவே ஆசீர்வதிச்சிருக்காரு. சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த தொழிலையும் சந்தோஷமாக செய்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.